ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம விலாகில் வந்துட்டு சாட்டர்டேவோட ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். சாட்டர்டே வந்து எனக்கு ஃபுல் டே ஹாலிடே, சாட்டர்டே சண்டே 2 நாள் ஹாலிடே இருந்தது. ரொம்ப சூப்பர், ஒரே ஜாலி தான் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை. அதே வீட்டு வேலை தான், அதே பாத்திரம் கழுவுறது தான், அதே சமைக்கிறது தான், அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இடையில ஒரு சின்ன விஷயம் நடந்து ஒரு ஷாப்பிங் போயிருந்தோம். நானும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணது நாட்டு மருந்து கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு மட்டும் போனோம். ஸோ காலையில் எழுந்திரிச்சு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன் நைட்டே. அரிசியும் உளுந்தும், ஸோ அதை அரைச்சிட்டேன் ஃபஸ்ட்டே. எப்போவுமே லீவ்னால் அந்த வேலையை எப்போவுமே பண்ணிடுவேன். மாவு ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலுமே நான் வந்து அரைச்சி வச்சுப்பேன். ஏன்னா லீவ் டைம்லலாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக அரைக்க முடியும். ஸ்கூல் டைம்லனா அரைக்குறைய அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஓடின வரைக்கும் உளுந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி போட்டு கரைச்சி வச்சுருவேன். அது கழுவுறதுக்கும் டைம் இருக்காது, ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ லீவ் விட்டாலுமே அரைச்சி வச்சுருவேன். அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு தெரியல, அச்சுக்கு வந்து தக்காளி தோசை செஞ்சு கொடுத்தேன். ஒரு 2 to 3 டைம்ஸ் செஞ்சு கொடுத்தேன். ஸோ நேற்று நைட்டும் எனக்கு தக்காளி தோசை தான் வேணும் அப்படின்னு கேட்டான். டே, தக்காளி விற்கிற வேலையில் எப்பட்றா தக்காளி தோசை கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே கேட்குறான், செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவோம் அப்படின்றதுக்காக செஞ்சு கொடுத்துட்டேன். இன்றைக்கி மார்னிங் மறுபடியும் வந்துச்சு, மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி, இன்றைக்கும் எனக்கு தக்காளி தோசை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். சரி ஓகே, இன்றைக்கும் சலிச்சு செஞ்சு கொடுத்துருக்கேன். ஏன்னா இன்றைக்கி லீவு தானே, அந்த வேலையாவது ஒழுங்காக பண்ணி கொடுக்கலாம் பாவம். ஏன்னா ஸ்கூல் டேஸில் வந்து இருக்கிறத கொடுத்து எப்படியோ ஓரளவுக்கு ஹெல்த்தியாக தான் கொடுப்போம். இருந்தாலும் அவன் கேட்குறத கொடுக்குறதுன்றதை விட நான் கொடுக்குறத அவன் அதிகமாக சாப்பிடுவான். அந்த மாதிரி தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோச்சும். நம்ம 2 பேருமே வந்து கிளம்பணும்ல அப்படி இப்படின்னு கொஞ்சம் சமாளித்து கொடுத்துருவேன். அவனும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவான். ஸோ லீவ் டைமில் தான் எப்பயாவது இப்படி கேட்பான். ஸோ அப்பப்போ செஞ்சு கொடுத்துப்பேன். கேட்குறத லீவ் டைமில் கேட்டால் கிடைக்கும் அந்த மாதிரி. ஸோ நான் எப்போயுமே வந்துட்டு மாவு அரைக்கும் போது ஃபஸ்ட்டு உளுந்து தான் அரைப்பேன். ஏன் அப்படின்னா அந்த ஒரு சின்ன சோம்பேறித்தனம் தான். என்னென்னா உளுந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசி அரைச்சோம் அப்படின்னா வந்து கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த தூக்குறதுக்கப்பையும் வந்து வழுக்காது, எதுவும் அந்த உரல் அந்த அந்த டென்னெல்லாம் வழுக்காது. ஸோ அது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து கழுவுறது வந்து ஈஸியாக கழுவிடலாம். அரிசி இருந்துச்சுன்னா உளுந்தெல்லாம் அந்த அரிசியோடய மிக்ஸ் ஆகி வந்துடும், ஒட்டிகிட்ருக்க உளுந்தெல்லாம். ஸோ கழுவுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் வந்து காலேஜ் படிக்கும்போதும் சரி, அப்புறம் ஒர்க் பண்ணும்போதும் சரி, ஹாஸ்டலில் வந்து டைனிங்கில் தக்காளி தோசை இருக்கும். எனக்கு வந்து பெருசாக பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அது பார்க்கவே வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அச்சும் ஆனால் இப்போது சாப்பிட்றதுக்கு எப்போ கேட்டப்போ தான் நானும் சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் இப்போ யோசிக்கிறேன், அதை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே சாப்பாடு வைக்கும்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாப்பாடு வைப்பேன். அந்த குருவி காக்காக்கெல்லாம் சாப்பிட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. காஞ்சு போனாலுமே வந்து குருவியெல்லாம் சாப்பிட்டுக்கும். என்றைக்குமே வந்து வேஸ்ட்டாலாம் இருந்ததில்லை. நாய்க்கு பெருசாக வைக்க மாட்டோம். ஏன்னா நாய் வந்துட்டு நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து பழகிடுச்சுன்னு நிறையா வரும். குழந்தைங்கள்லாம் இங்கே ஸ்ட்ரீட்டில் விளையாடிட்டு இருப்பாங்க அப்படின்றதுனால. இன்னொரு ரீசன், எனக்கு நாய் வந்து பிடிக்காது, பயம் கொஞ்சம். அச்சு வந்து ஒரே சவுண்டு, அம்மா கதவு திறங்க கதவு திறங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னு பார்த்தா வெளியில் 90s கிட்ஸ் மிட்டாய் வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சாட்டர்டே ஆனால் இந்த அண்ணா வருவாங்க. எல்லாமே வச்சுருப்பாங்க. அப்பளம், அப்புறமா வடகம், வத்தல் எல்லாமே வச்சுருப்பாங்க. க்ராசரிஸ் வச்சுருப்பாங்க, பருப்பு எல்லா வெரைட்டியுமே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நாட்டு மருந்து, அப்புறம் இந்த குளியல் பொடிக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே வச்சுருப்பாங்க. ஆல்மோஸ்ட் சின்ன சின்ன பேக் பண்ணி எல்லாமே 10 ருபீஸ் தான், அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். எல்லாமே 10 ருபீஸ் தான், அந்த ரேஞ்சில் 10 ருபீஸ் தான் எல்லாமே ஸ்டாண்டர்டாக. அப்புறம் இந்த 90s கிட்ஸ் மிட்டாய் எல்லாமே இருக்கும். நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இவங்ககிட்ட வாங்கும்போது ஒரு ஆல்மோஸ்ட் 300 ருபீஸ்க்கு வாங்கினோம். ஸோ இப்போவுமே நான் சாட்டர்டே வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக வாங்குவேன். ஸோ எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஸோ வெளில கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தா டவுன் ஹாலுக்கு. இது ஒரு செம்மையான விஷயம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் நானே வந்துட்டு டவுன் ஹால் கிளம்ப போகிறேன். எந்த ரூட் எதுவுமே தெரியாது சத்தியமாக. ஸோ நானும் வச்சும் வந்து நாட்டு மருந்து கடைக்கு கொஞ்சம் ஹெர்பல்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. ஏன்னா அந்த ஹேர் பேக், ஃபேஸ் பேக் இதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் வெளியில் வாங்கினோம் அப்படின்னா. ஸோ ஹோல்சேல் அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் வாங்கினா கொஞ்சம் நல்லா கிடைக்கும் அப்படின்றதுனால நைட் வந்து ஹஸ்பண்டை வெளில விசாரிச்சுட்டு வர சொன்னேன். ரொம்ப காஸ்ட்லியாக அந்த மாதிரி இருந்தது. ஸோ கொஞ்சம் மெனக்கெட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வர போயிருந்தோம். ஸோ வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் போகும்போது பயங்கரமாக அங்கே வந்து க்ரௌடும் இருந்தது ஒன்று. இன்னொன்று வந்து பவர் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஃபுல்லாக இருட்டாக இருந்தது. ஸோ வரும்போது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். வர வழியில் வந்துட்டு ஆனியன், அப்புறமா பொட்டேட்டோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டு கிழங்கெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து போய் கிழங்கு, அதுக்கப்புறமா கடலை, பலாப்பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அச்சு வந்து பலாப்பழம் கேட்டுகிட்டே இருந்தோம் ரொம்ப நாளாக. மதுரைக்கு போகும்போதே கேட்டுட்டு இருந்தான். ஸோ அந்த டைமில் வாங்க முடியல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஸோ இந்த தடவை இங்கே பார்த்த உடனே நெக்ஸ்ட் டைம் அங்கே போகவும் முடியல. ஸோ இங்கே பார்த்தோன்னா உடனே வாங்கிட்டோம். எல்லாமே வாங்கி பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆனால் பெரிய பேக்காக இருந்தது. அங்கேருந்து அந்த வாங்கின ஹர்ப்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரும்போது பெரிய பேக்கில் தான் கொண்டு போனோம்.
ஐ மீன் கொடுத்தாங்க. நான் கொண்டு போனது வந்து ஒரு குட்டி கவர் மாதிரி, ஒரு கவர்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன பை தான் எடுத்துகிட்டு போனேன். பட் வந்துட்டு நம்ம வாங்கின திங்ஸ் வந்து அதிகம். ஸோ அதனால ஒரு பெரிய சாக்கில் போட்டு அவங்களே கட்டி கொடுத்துட்டாங்க. அது கொண்டு வரதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் போதும்னு ஆயிடுச்சு. அது கூட இந்த கிழங்கு இதெல்லாம் வாங்கணும் இல்லையா, ஸோ இதையும் தூக்கி எடுத்து எப்படியோ கொண்டு வந்துட்டேன். அச்சு கையில் அப்படி இப்படின்னு பிடிக்க சொல்லி கொண்டு வந்துட்டேன். வீட்டுக்கு நல்லபடியாக வந்து கொண்டு வந்து சேர்த்துச்சேன். ஏன்னா வர வழியிலே விழுந்துருமோன்னு வேற ஒரு யோசனை போயிட்டே இருந்துச்சு. வாங்கின திங்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுட்டு அங்கேயே அது தூங்கிட்டு இருக்கும். ஸோ நானும் ரொம்பவே சோம்பேறியாகவே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையுமே கையோடு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே நிறையா அந்த ட்ரே அப்புறமா பேஸ்கெட் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சும்மா தான் இருந்துச்சு. ஸோ ஒன்று கொட்டி வச்சிடலாம். கொஞ்சம் காற்றோடு இருந்தால் தான் கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த கடலை எல்லாம். நான் கடலை மட்டும் ஆனால் வாங்கினதில் தப்பு பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா கொஞ்சம் பார்க்காம வாங்கிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் கடலை வாங்கினதில்ல, அம்மா வாங்குவாங்க, அந்த மாதிரி தான் சாப்பிட்டு பழகிருக்கேன். நாங்கள் எங்கள் கோயம்புத்தூர் வந்து நான் வாங்கினது ஞாபகமே இல்லை. ஸோ இப்போ பார்த்தோன்னே வாங்கிட்டேன். ஸோ இப்போ கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் சென்ஸ் இருக்குது. கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் வாங்கணும், அதை பார்த்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வந்து அப்படியே கவரில் கட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அதை அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து குக்கரில் தான் ரைஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு குக்கரில் ரைஸ் பெருசாக பிடிக்காது. ஆனாலும் சின்ன சோம்பேறித்தனம், ஏன்னா போயிட்டு வந்தது ரொம்பவே டயர்டாக இருந்தது. ஸோ அதனால் இருக்கட்டும், குக்கர்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நாள் வச்ச புளிக்குழம்பு இருந்தது. ஸோ அதை வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அச்சும் சாப்பிட்டுப்பான். எனக்குமே முன்னாடி நாள் அதுக்கு முன்னாடி நாள் அப்படிலாம் கணக்கெல்லாம் இல்லை. ஃப்ரெஷ்ஷாக வச்சா தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நான் பெருசாக யோசிக்க மாட்டேன். முன்னாடி நாள் வச்சது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்பேன் தான். அட்ஜஸ்ட் பண்ணி வேண்டாம் பரவாயில்ல, வயிறு ஃபுல்லானா ஓகே அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் நான் சாப்பிட்டுப்பேன் தான். ஸோ ஹஸ்பண்ட் இன்றைக்கி வீட்டில் இல்லை, சொன்னாலும் வச்சோம் மட்டும்தான். ஸோ ஜாலியாக சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாச்சு. நான் வந்துட்டு ஃபேஸ் பேக், ஹேர் பேக்கெல்லாம் பண்ணுறேன் இல்லையா, ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த முருங்கைக்கீரை வந்து ஹேர் பேக்கில் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வர வழியிலே வந்து ஃப்ரெண்டு வீட்டில் சொல்லி வச்சுருந்தேன் முருங்கைக்கீரை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கரெக்டாக பறித்து வச்சுருந்தாங்க. ஸோ அது வரும்போது நான் அப்படியே வாங்கிட்டும் வந்துட்டேன். ஸோ அதெல்லாமே உருகிட்டு இருந்தேன். இதுக்கு வந்து ஒன்று ஒன்றா உருகணும்னு தேவையில்லை, இது காய தான் வைக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெம் இருந்தாலுமே அதுவே உதிர்ந்துரும் அப்படின்றதுனால ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு உருகி வச்சுட்டு இருந்தேன். ஒரு வழியாக அது முடிஞ்சிடுச்சு. வெயில் அடிக்கும், சரி எல்லாத்தையும் காய வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா வெயிலே அடிக்கலை. ஸோ வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அந்த நாட்டு மருந்து கடையிலேருந்து, ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து வெளில வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபேஸ் பேக்கும் ஹேர் பேக்கும் ஒட்டுக்க தான் வாங்கிட்டு வந்தேன், தனித்தனியாலாம் வாங்க முடியல. ஸோ ஒட்டுக்க வாங்கி நம்ம பிரிச்சுக்கலாம், நம்மக்கிட்ட தான் வெயிட் மிஷின் இருக்குல்ல, ஸோ அதனால் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ வாங்கிட்டு வந்ததை விட இப்போ பிரிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணி எந்தெந்த இதில் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருந்தேன். ஸோ ஒன்றா பார்த்து எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டேன். சரி எப்படியாவது வெயிலில் காய போடலான்னு பார்த்தா என்னோட நேரம் வெரி ஒர்ஸ்ட். என்ன சாட்டர்டேவும் வெயில் இல்லை, சண்டேவும் வெயில் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ எல்லாத்தையுமே எப்படியோ கஷ்டப்பட்டு பிரிச்சுட்டேன். லைட்டாக ஒரு ஷேட் வெயில் வந்த மாதிரி இருந்தது. ஸோ அதில் கொஞ்சம் நேரம் காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அந்த செம்பருத்தி இலை வந்து வீட்டில் இருக்கிறதே யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அது வந்து ரொம்ப போட மாட்டோம், ஓரளவுக்கு தான் போடுவோம். மருதாணி இலையும் அதே மாதிரி தான். ஸோ ரெண்டையுமே ஒரு பேஸ்கெட்டில் பறித்து அதையுமே காய வச்சுட்டேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபேஸ் பேக்கும் சரி, ஹேர் பேக்கும் சரி, உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து நம்பர் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாமே பியூர் வந்து ஹெர்ப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1 வீக் ஆச்சு அது ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ ரெடியாக தான் இருக்குது. ஸோ நம்மளோட ஹேர் பேக்கும் சரி, ஃபேஸ் பேக்கும் சரி, வீக்லி 2 3 வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். எல்லாமே வந்துட்டு வெறும் ஹெர்ப்ஸ் மட்டும்தான். ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே அது கூட ஆட் பண்ணல. நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ்க்குமே கூட வந்துட்டு நம்ம அந்த வசம்பை தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ரொம்ப நல்ல ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்றதுனால வெறும் ரோஸ் பெட்டல்ஸ், அதுக்கப்புறமா ஆவாரம் பூ, கோரக்கிழங்கு, அந்த மாதிரி அதிமதுரம், இந்த மாதிரி உள்ளது தான் போட்டு ஃபேஸ்க்கு வந்து பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட்டே கொடுக்கும். ஈவினிங் வந்து அச்சு வந்து பாஸ்தா கேட்டிருந்தா, ஸோ அதனால் அதை செஞ்சு கொடுத்தேன். எப்போயாவது செஞ்சு கொடுப்பேன், அடிக்கடிலாம் செஞ்சு கொடுக்க மாட்டேன். ஸோ ரொம்ப நாளாக கேட்டிருந்தாலும் ஓகே இந்த தடவை செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்தேன். நைட் வந்துட்டு சிம்பிளாக ஒரு சட்னி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா, அது கூடயே வந்துட்டு கோரியண்டர் லீஃப் எல்லாத்தையுமே போட்டுட்டு அது கூடயே உப்பு, புளி, அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பே பற்ற வைப்போம். ஸோ அதை அப்படியே லைட்டாக வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வதங்கிடும். ஸோ அதை எடுத்து ஆற வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இட்லிக்கோ, சப்பாத்திக்கோ, தோசைக்கோ. ஸோ அது நல்லாயிருக்கும் அந்த சட்னி. ஸோ அதனால் சிம்பிளாக பண்ணிட்டேன். எனக்கு வந்து கிழங்கு வந்து வேக வச்சா பார்த்துட்டு உடனே வாங்கினேன்னா அப்படின்னா உடனே வேக வச்சு அதை வந்து தாளித்து சாப்பிட்றணும். அந்த மாதிரி ஒரு
பிறவியாக நான் மாறிட்டேன் இப்போலாம். ஏன்னா இந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டதுலேருந்து. ஸோ அதனால் நைட்டுக்கு வந்து எனக்கு மட்டும் இது பண்ணியிருந்தேன். லைட்டாக 2 பீஸ் வந்து அச்சுவும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டாங்க. ஸோ இதோட இந்த விலாக் முடியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.